வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, சிகப்பு அவல் வச்சு ஒரு அவல் லட்டு பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கிறேன். அவல் வந்து ஒரு கப்பு, நாட்டு சக்கரை வந்து சின்ன கப்புக்கு ஒரு கப்பு. அவலை ஃபஸ்ட்டு நல்லா கடாயில் வறுத்துட்டு பொடிச்சிடணும். நாட்டு சர்க்கரையை அதுக்கப்புறம் தனியாக பொடிக்கணும். அவலை தனியாக பொடிக்கணும், நாட்டு சர்க்கரையை தனியாக பொடிக்கணும். அப்புறம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். தேவையான அளவு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை சூடு பண்ணி அதில் எவ்வளோ லட்டு பிடிக்க முடியுமோ பிடிச்சிட்டு அடுத்து ஒரு ஸ்பூன் சூடு பண்ணி அப்படியே ஒவ்வொரு லாடாக வந்து நம்ம பிடிக்க வேண்டியதான். அதை எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். நெய் ரொம்ப தேவைப்படாது. ஒரு ஸ்பூன் எடுத்தோம்னா ஒரு 4-5 லட்டு பிடிக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட எத்தனை லட்டு வருதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ அவலை வறுத்தாச்சு. அவலில் வந்து சூடு ஏறுற அளவில் வறுத்தாச்சு. எதுக்காகனா அவல் வந்து ஒரு மாதிரி பதத்து போயிருக்கும். இப்படி சூடு பண்ணிட்டோன்னா கொஞ்சம் திரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கு தான் அவலை வறுத்துட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை வறுத்துட்டு முந்திரி பருப்பு ஏலக்காய் போட்டு முந்திரி பருப்பை வறுத்து போட்டு ஏலக்காய் பொடியை போட்டுட்டு உருண்டை பிடிக்கிறத நம்ம அடுத்து காட்டுறேன். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிக்கிறத காட்டுறேன். இப்போ அவல், நாட்டு சக்கரை, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டு இந்த மாதிரி இருக்குது. இப்போ கொஞ்சோண்டு நெய்யை சூடு பண்ணி இதில் போடுறேன். ஆல்ரெடி முந்திரி பருப்பு வறுத்ததில் இத்தனை உருண்டை நான் பிடிச்சிட்டேன். முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து போட்டேன் இல்லையா, அதில் இத்தனை உருண்டை பிடிச்சிட்டேன். இப்போ அவ்வளோதான். இப்படி ஒன்றா பிடிச்சிட்டு இன்னும் இதுக்கு வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய், ஒரு கப் அவல், இந்த கப்புக்கு ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்து பொடிச்சு ஏலக்காய் பொடி முந்திரி பருப்பு வறுத்து போட்டு நெய்யை பிடிச்ச இதில் 19 உருண்டை வந்திருக்குது. ஒவ்வொரு லட்டும் 19 உருண்டை வந்திருக்குது நமக்கு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.